உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். பொன்னி, ஏய் ஓரமா போ. எனக்கும் அவளுக்கு தான் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். சந்தியா, சந்தியா, உனக்கு என்ன வேணும் பொன்னி? நீதான் வேணும். என்ன சொல்ற? என்ன ஒண்ணும் தெரியாத பாப்பா வட்டம் பசப்பாத. பஞ்சாயத்துல அத்தனை பேர் முன்னாடியும் உன் ஆசை நாயகா அப்படித்தானே சொன்னாரு. இந்த ஊரையே சாட்சியா வச்சு உன் கழுத்துல தொங்குற தாலியில 3வது முடிச்ச போட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார்ல. அத கேட்டு நீயும் குழு குழு நின்னல்ல? ஆமா, குழு குழுத்துதான் நின்ன. அதுக்கு என்ன இப்போ? அட தூ, அந்த ஆம்பளைதான் வெக்கம் கட்டத்தனமா அப்படி சொல்றாருன்னா நீயும் கொஞ்சம் கூட மானமே இல்லாம இப்படி சொல்றியே. மனசுக்கு புடிச்சவன் உன் கூட வாழணும்னு சொல்லும் போது அது எப்படி வெக்கம் கட்ட தனமாகும்? அது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சுன்னு ஒத்துக்கிறதுனால எப்படி மானம் இல்லாம போகும்? எனக்கு புரியலையே. உனக்கா புரியாது? நீ யாரு? பெரிய கைக்காரியாச்சே. நீ படிச்ச படிப்பு திறமை எல்லாமே என் புருஷனை வளைச்சு போடுறதுல தானே காட்டிட்டு இருக்க. உன் புருஷனா? அந்த நினைப்பெல்லாம் உனக்கு இருக்கா? ஏன் ஒரேடியா மறந்துட்டா மொத்தமா அந்த ஆளை வளைச்சு போடலான்னு பாக்குறியா? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்ட. அதுக்குதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? நீ இப்பவே வா. அன்னைக்கு பெட்டியை தூக்கிட்டு வந்த மாதிரி நீ மறுபடியும் வா. ஆனா இந்த தடவை உன்னை நான் விரட்ட மாட்டேன். நீ அங்கேயே இருந்துக்கோ. எதுக்கு இந்த தனி கொடுத்தனும்? அங்கேயே வந்துரு. என்ன வரியா? வர வேண்டிய சூழ்நிலை வந்தா கண்டிப்பா வருவேன். ஓ அப்படியா? உன்னை நான் நிம்மதியா இருக்க விட்டுருவேன்னு நினைக்கிறியா? இனிமே ராத்திரியில உன் வீட்டு கதவை யாராவது தட்டிட்டே இருப்பாங்க, காலிங் பெல்ல அடிச்சுட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தனா வந்து வீட்டு வாசல்ல நின்னு உன் பேரை சொல்லி கூப்பிடுவான். எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணதான் போறேன். இனிமேதான் இந்த பொண்ணு யாருன்னு நீ பார்க்க தானே போற. நானும் அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி ஏதாச்சும் ஒரு முடிவு வந்தா தானே நல்லது. முடிவா? அது நீ இந்த ஊரை விட்டு ஓடுறதுதான். அதுவும் சாதாரணமாலாம் உன்னை நான் ஓட விட்டுற போறது கிடையாது. நீயே உன் தாலிய கழட்டி சின்ராஸ் மூஞ்சில தூக்கி வீசிட்டு ஓட போற. அப்படி ஒரு ஆட்டம் இனிமேதான் இருக்கு. ஏய், நான் யார மனசுல நினைச்சிட்டு இருக்கேனோ அவரை நினைச்சுதான் இந்த தாலிய சுமந்துகிட்டு இருக்கேன். ஆனா நீ மனசுல சரவணனை நினைச்சுக்கிட்டு கழுத்துல சின்ராசு கட்டின தாலிய கட்டிக்கிட்டு திரியிற. உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? என்ன சொன்ன? ஒவ்வொருத்தரையா என் வீட்டு கதவை தட்ட வச்சு என் பேரை சொல்லி கூப்பிட வைப்பியா? நியாயமா பார்த்தா நீதான் உன் வீட்டு கதவை தட்ட சொல்லி உன் பேரை சொல்லி கூப்பிட சொல்ல. என்ன கத்துற? சும்மா கத்தாத. நீ கேடு கட்ட கேவலமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு என்கிட்ட பெரிய உத்தமி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீயும் சரவணனும் கோவில்ல பேசிட்டு இருந்தத நான் ஊர் பஞ்சாயத்துல சொல்லி இருந்தேனா ஊர் மக்களே சேர்ந்து சாணிய கரைச்சு உன்னை அடிச்சு அனுப்பியிருப்பாங்க. நீ அசிங்கப்படக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா நின்ன. என்ன சும்மா சீண்டி பாக்குறியா? நிம்மதினா என்னன்னு உனக்கு தெரியாம பண்ணிருவேன். பாக்குறியா? என்ன தாசில்தாரா இருக்கிறதுனால அதை வச்சு என்ன மிரட்டி பாக்குறியா? தாசில்தாரா என்ன? சாதாரண சந்தியாவா சொல்றேன். நான் நினைச்சா உன்னை ஓட ஓட விரட்டி அடிக்க முடியும். அத நான் விரும்பல. நான் அன்னைக்கு சொன்னதான் இப்பவும் சொல்றேன். நான் பாட்டுக்கு என் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப தேவையில்லாம பிரச்சனையை பண்ணாத. நீ என் வீட்டு படியேறி வந்து என் புருஷனை நினைக்காத. நீ அவரை நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் அவரு உன்னை நினைச்சிட்டு இருக்காரு. அவரை மறந்துரு, அப்பதான் அவர் உன்னை மறப்பாரு. எங்களை சந்தோஷமா வாழ விடுன்னு சொல்லி இருந்தேன்னா உன்னை நினைச்சு நான் பெருமைப்பட்டிருப்பேன். உனக்கு மரியாதை கொடுத்திருப்பேன். ஆனா இவ்ளோ சீப்பா பிஹேவ் பண்ற உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. உன்னால முடிஞ்சத நீ பாத்துக்க. இனிமே என் வீட்டு வாசப்படியை மிதிக்காத. ஏன்னா அதுக்கு உனக்கு தகுதி இல்ல. போ. இப்ப நான் போறேன். ஆனா உன்னை நான் விட மாட்டேன். இப்ப நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் சேர்த்து வச்சு நீ எப்படி அழ போறன்னு பொறுத்திருந்து பாரு. கடைசியில என்ன இப்படி எல்லாம் பேச வச்சுட்டாலே.
வந்துட்டீங்களா? வாங்க உட்காருங்க. உட்காருங்க. தங்கம், மச்சானுக்கு காஃபி போட்டு எடுத்து வந்து கொடுப்போ. ஓ குட்டிமா, இப்ப வேணா குட்டிமா. பஞ்சாயத்துல பொண்ணி அசிங்கப்படுத்தினதுல சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டு போயிருப்பான்னு பார்த்தா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ள, பஞ்சாயத்துல உங்களுக்கு நடந்ததை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்போ அவரே மனசு கஷ்டப்பட்டு வந்துருக்காரு, திரும்ப திரும்ப அதுவே பேசிட்டு இருக்கா. விடுப்பா. அது எப்படி மர்மவனை விட முடியும்? அந்த பாவி பொண்ணி இந்த புள்ளைய போட்டு இந்த பாடு படுத்த கூடாது. ஒரு மனுஷன் கட்டின பொண்டாட்டியால எவ்வளவு வேதனையை அனுபவிக்கிறது? எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை வேணாம்? அத்தா, உனக்கு என்ன நடந்துன்னு தெரியாது, பேசாம இருந்துரு. மர்மவனே, உன் பேச்ச கேட்டு நான் பேசாம இருப்பேன், ஆனா ஊர் பேசாம இருக்குமா? ஒல வாய மூட முடியும், ஊர் வாய மூட முடியுமா? நம்ம சின்ராசு பொன்னியால பட்ட கஷ்டத்தை சொல்லி தீர்க்க முடியாது. ஏன்பா சின்ராசு, பஞ்சாயத்திலேயே வச்சு நீ அந்த தாசில்தார் கழுத்துல தாலி கட்டி இருக்கலாம்ல? அதோட உன்னை பிடிச்ச காட்டேறி ஒழிஞ்சிருக்கும். கோமதி அம்மா, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? சும்மா எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு என்கிட்ட பாயற? நான் என்னமோ உங்க அண்ணனை பஞ்சாயத்துல வச்சு அவமானப்படுத்தின மாதிரி உன் கோவத்தை போய் உன் அண்ணன் பொண்டாட்டிக்கிட்ட காட்டு. யார்கிட்ட எப்படி கோவத்தை காட்டணும்னு எனக்கு நல்லா தெரியும். அது நீங்க சொல்ல வேண்டாம். குட்டிமா, கொஞ்சம் சும்மா இரு குட்டிமா. சும்மா இருங்க. வீட்டுக்கு வீடு இப்படிதான், ஏதாச்சும் ஒரு ஏழ்ற உட்காந்துக்கிட்டு சும்மா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஏய், யார பார்த்து ஏழ்றங்கிற? உன்னையதான் சொல்றா. அதுல என்ன உனக்கு சந்தேகம்? மதனி, வேணாம் மதனி, நீங்களும் உங்க மருமவளும் சேர்ந்துக்கிட்டு என்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. ஏ, யார் நல்லவ? வாய முட்டு இருக்க மாட்டா? மச்சானே வாழ்க்கையை வெறுத்து போய் உக்காந்துட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்கு வந்தா வாச்சும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாருன்னு கூப்பிட்டு வந்தா வந்ததுல இருந்து நொய் 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 தான். அதுக்கு அவளே பரவாயில்ல போல இருக்கே. மருமவனே, நான் என்ன மன உளைச்சலை ஏற்படுத்தினேன்? நான் சின்ராசுக்கு ஆறுதல் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஊரு உலகத்துல புருஷ சொல்லு தாங்காம பொண்டாட்டி தான் கோச்சுக்கிட்டு பெத்தவங்க வீட்டுக்கு போவா. ஆனா சின்ராச விஷயத்துல எல்லாம் தலைகீழல நடக்குது. புருஷன்காரன் பொண்டாட்டி கிட்ட கோச்சுக்கிட்டு தங்கச்சி வீட்டுக்கு வர்ற கதைய இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. ஆமாமா, இந்த கதையை நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டாதான். நீ கேள்விப்பட்ட கதையெல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு ஊரை விட்டு ஓடி போன கதையத்தையும் கேள்விப்பட்டிருப்ப. மதனி, இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் தேவையில்லாம ஏன் விஷயத்தை இழுக்கிறீங்க? நான் உன் விஷயத்தை இழுக்காம இருக்கணும்னா நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. என்ன தப்பா சொல்லிட்டேன்? தங்கச்சி வீட்லயாவது நிம்மதியா இருக்கட்டுமேன்னு சொன்னேன், அது ஒரு குத்தமா? அம்மா கோம, கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருமா. அண்ணே, நீ என்ன இப்படி சொல்ற? உன்னை எல்லாரும் சேர்ந்து மாத்திட்டாங்களா? இதுக்கு மேல நான் எதுக்கு இந்த வீட்டை இருக்கணும்? நான் போறேனே, நான் போறேன். ஏய் வாடி, கிளம்பலாம். தயவு செஞ்சு கிளம்புங்க, அப்பதான் எங்க வீடு நிம்மதியா இருக்கும். நான் என்ன உன கேள்வி கேட்டுட்டேன்? நீ திங்கிற சோதனை நான் மண்ணாளி போட்டனா? உன் அண்ணன் இத்தனை வருஷமா பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லி எத்தனை அப்பாவி மக்களோட வயித்தரிசல கொட்டிக்கிட்டான். அந்த பாவமும் சாபமும் சேர்ந்து இன்னைக்கு பொன்னி மூலமா மொத்தமா உங்க அண்ணனை பஞ்சாயத்துல அவமானப்படுத்தி இருக்கு. என்ன பிளாச்சு? பாத்து தண்ணி எடுத்துட்டு வா, ஓடு. தண்ணி எடுத்து குட்டிமா, இங்க பாரு 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 குட்டிமா. தங்கம் ஒண்ணு இல்ல, இது பாரு. ஒண்ணு இல்லம்மா. ஏ வள்ளி, தண்ணி சீக்கிரம் எடுத்துட்டு வா. இங்க பாரு இங்க பாரு. இங்க பாரு வாடி புள்ள. இங்க பாரு இங்க பாரு. தண்ணி இந்தாங்க, கொண்டா. தங்கம் ஒண்ணு இல்ல. ஒரு வாய் சக்கரை போட்டா தலை சுத்தல் நிக்கும். போய் சக்கரை எடுத்துட்டு ஓடியா. ஆமா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. கொஞ்சம் தண்ணி குடி தங்கம், கொஞ்சம் குடி. குடி குடி தண்ணி குடி.
இன்னும் கொஞ்சம் குடி. கொண்டா. ஆக்காட்டு. ஆகாட்டு ஆகாட்டு வாய்த்துற பாத்து. நீ பாரு குட்டிமா. அம்மா மர்மவல்ல இப்ப எப்படிமா இருக்கு? துளசி மெதுவா எந்திரி. பொறுமை. இல்ல வேணாம் நம்ம ஹாஸ்பிடல் போயிடலாம். வா வா தங்க வா, நீ ஹாஸ்பிடல் போயிடலாம் வா. இல்ல வேண்டாம். ஏய், சொன்னா கேளு. வா, எழுந்திரு. ஹாஸ்பிடல் போலாம் வா. எந்திரி குட்டிமா. பார்த்து எந்திரிமா. ஹாஸ்பிடல் போயிட்டு ஆ, வா. சரி ஐயா பார்த்து கூட்டிட்டு போயா. வா. பாத்தியா? ஏன் கோம வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? இப்ப என்னாச்சு பாத்தியா? அப்புறம் டாக்டர் எங்கன்னு கேளுங்க. இது இங்கதான். ஏங்க டாக்டரை பார்க்கணும். ரூம்ல இருக்காங்க, போய் பாருங்க. வாமா. வா. வாங்க உட்காருங்க. பாத்து. என்னாச்சு துளசி? பேசிட்டே இருந்தா திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டா. அப்படியா? நீங்க உட்காருங்க, உள்ள வாமா. பாத்து. நல்ல மூச்சு இழுத்து விடுமா. உட்காருமா. நர்ஸ், டாக்டர், இவங்களை கூட்டிட்டு போய் ட்ரிப் சேர்த்துங்க. ஓகே டாக்டர். போமா. நீங்க உட்காருங்க. அவ்வளோ உட்காருங்க. போன மாசம் செக்கப்புக்கு வந்துட்டு போனப்போ என் பொண்டாட்டிய உள்ளங்கையில வச்சு தாங்குவேன், மருந்து மாத்திரை எல்லாம் நானே கரெக்டா கொடுத்து உடம்ப தேத்தி விட்டுருவேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் வெறும் பேச்சுதானா? இல்லங்க, நான் மருந்து மாத்திரை பழங்கள்லாம் சத்தான பொருளை வாங்கி கொடுத்து தாங்க இருக்கேன். வாங்கி கொடுத்தா மட்டும் போதாது, அவ ரெகுலரா சாப்பிடுறாளான்னு பாக்கணும். அவ சாப்பிட்டு இருந்தா அவ ஏன் இப்படி இருக்கணும்? டாக்டர் என்ன பிரச்சனை குட்டிமாக்கு? போன மாசம் செக்கப்புக்கு வந்தப்போ அவங்க ரொம்ப பலவீனமா இருந்தாங்க. போன மாசமே இவர்கிட்ட தெளிவா சொன்னேன், அது எதையுமே இவர் சீரியஸா எடுத்துக்கல போல இருக்கு. குழந்தை விஷயத்துல ஒண்ணு நீங்க கேர் எடுத்திருக்கணும், இல்ல துளசி கேர் எடுத்திருக்கணும். ரெண்டு பேருமே இப்படி அலட்சியமா இருந்தா என்னால மட்டும் என்ன பண்ண முடியும்? அப்படிலாம் இல்லங்க. சும்மா சொல்லாதீங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு உடம்பு டயர்டா இருந்தா நான் ட்ரிப் சேர்த்து சொல்லிருப்பேன். கர்ப்பமா இருக்கிறப்போ இப்படி மயக்கம்லாம் வர்றது உடம்புக்கு நல்லது இல்ல. இப்படியே விட்டுட்டீங்கன்னா நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடும். தாயோட உயிர்க்கோ இல்ல குழந்தையோட உயிர்க்கோ ஆபத்து வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஐயோ டாக்டர், டாக்டர் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க டாக்டர். நீங்க தான் ரெண்டு பேருக்கும் ஒன்றும் ஆகாத மாதிரி அவங்கள பார்த்துக்கணும் டாக்டர். அது ஏன் கையில இல்ல, உங்க கையில தான் இருக்கு. துளசியையும் குழந்தையையும் நல்லபடியா பாத்துக்கோங்க. வேலைக்கு நல்லா சாப்பிடணும். குறைஞ்சது 8 மணி நேரமாவது அவங்க தூங்கணும். வீண் அலைச்சல், தேவையில்லாத மன உளைச்சல் இது எதுவுமே அவங்களுக்கு இருக்க கூடாது.
நல்ல வாக்கிங் போகணும், நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். இல்லனா கஷ்டம்தான். சரி டாக்டர், இனி நல்லா பாத்துக்கிறேன். வரேன். ம், வாமதி. சரிங்க சார். என்ன மாப்பிள்ள, டாக்டர் என்னென்னமோ சொல்றாங்க, பயமா இருக்கு. இப்ப நம்ம என்னதான் பண்றது? பாரு, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உன் தங்கச்சி சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னு நீ நினைச்சனா அதுக்கு முதல்ல நீ சந்தோஷமா இருக்கணும். நீ படுற கஷ்டத்தை பார்த்து பார்த்து தான் உடம்பாலையும் சரி மனசாலையும் சரி ரொம்ப பலவீனமா ஆகி போயிட்டா. இந்த உலகத்திலேயே துளசி சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரே வழி நீ சந்தோஷமா இருக்கிறது ஒண்ணுதான். தப்பு பண்ணிட்டேன் மாப்பிள்ள. நான் என் பிரச்சனையை மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். குட்டிமா பத்தியோ, வயிற்றுல வளர்ற குழந்தை பத்தியோ, இல்ல உங்களை பத்தி கூட யோசிக்கல. பாத்தீங்களா, ரொம்ப சுயநலமா இருந்துட்டேன். இந்த பொண்ணு இந்த விஷயம்லாம் தப்பு மாப்பிள்ள. இப்ப குட்டிமா இவ்வளவு கஷ்டப்படுதுன்னா அது காரணம் நான் தான். இல்ல இல்ல, இதுக்கு மேல நான் அப்படியே இருக்க மாட்டேன் மாப்பிள்ள. என் குட்டிமா நல்லா இருக்கணும், பிறக்க போற குழந்தை நல்லபடியா பிறக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும். நான் மாறிடுவேன், பழைய சின்ரசம் மாறிடுவேன். அந்த பொண்ணு என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் நான் அதை வெளியே காமிச்சிக்க மாட்டேன். நான் சந்தோஷமா இல்லைனாலும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிப்பேன் மாப்பிள்ள. நான் இதுக்கு மேல நான் மாறிடுவேன். வாங்க குட்டிமா போய் பார்க்கலாம். குட்டிமா ட்ரிப்ஸ் ஏத்திட்டாங்களா? இப்ப எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அண்ணே. டாக்டர் என்ன சொன்னாங்க அண்ணே? அதெல்லாம் அதான் நீ சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டேங்கிற, தெம்பா சாப்பிடணும், கண்டதெல்லாம் போட்டு யோசிக்க கூடாது. நீ எதுவும் யோசிக்காத. நான் பார்த்து நான் எல்லாத்தையும் விட்டேன், யோசிக்கிறதே இல்லை. அவள் தான் நீ எதுவும் யோசிக்காத, புரியுதா? அப்படி நீங்க போங்க போ. மா சாப்பிட வாங்க. எனக்கு வேண்டாமா. ஏன் வேணாங்கிறீங்க? சாப்பிட வாங்க. இங்கே நடக்கிற பிரச்சனை இல்ல, சாப்பாடு ஒண்ணுதான் குறையா. நீங்க சாப்பிடாம இருந்தா இந்த வீட்ல நடக்கிற பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருமா? வந்துட்டீங்களா? இதோ வரேன். மேடம், நீங்க ஆர்டர் பண்ண பார்சல் மேடம். கொடுங்க, செக் பண்ணுங்க. பே ஆயிடுச்சு மேடம். ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம். பிரச்சனை முடிவுக்கு வருதோ இல்லையோ, என் உசுருக்கு முடிவு வந்துரும்ல. இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. மாப்பிள்ளை காதுல விழுந்தா ரொம்ப வருத்தப்படுவாரு.
ஏமா உங்க உடம்பு இருக்கிற நிலைமையில நீங்க சாப்பிடாம இருக்கலாமா? ஒரு வாயாவது சாப்பிடுங்க, வாங்கம்மா. எனக்கு வேணான்னா விட்டுருங்கம்மா. பிரச்சனை பண்றவங்களே எதை பத்தியும் கவலைப்படாம கடையில ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. நீங்க எதுக்கு பட்டினி கிடக்குறீங்க? உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? சாப்பிட வாங்கம்மா. நான் வரல கமலா. வா புலிக்குட்டி. எங்க மாப்பிள்ள? மாப்பிள்ள தம்பியும் துளசியும் சின்ராசா அவங்க வீட்டு கூட்டி போயிட்டாங்க. என்னது? ஏண்டா பேராண்டி நம்ம வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியதாடாடா. அப்பத்தா அவன் இங்க வந்து என்ன செய்ய போறான்? சின்ராசு இன்னைக்கு ஒரு நாள் வந்து தங்கச்சி வீட்டுல சந்தோஷமா இருந்துட்டு போயிட்டு போறான். பாவம் சின்ராசு. என் மனசு கேட்காம ஒண்ணு கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதியாத்தே. எல்லாரும் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிற சின்ராசு வாழ்க்கைய சந்தோஷம்லாம் பண்ணிட்டீங்களே. நீங்களும் மாமாவும் இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அத்தை, உங்க பொண்ணு கழுத்துல தாலி கிட்ட வச்சு சின்ராசு வாழ்க்கையை ஒரேடியா குழி தூண்டி வச்சுட்டீங்களே.